பிடிச்சிருக்குன்னு பெருசா இல்லைனா கான்செப்டா நல்லா இருந்துச்சு. ரியோட ஆக்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு. லேக்னு நான் வந்து சொல்லக்கூடாது அந்த வார்த்தை. பட் ஆனால் கொஞ்சம் இன்னும் ரைட்டிங்காக பெட்டரா எழுதியிருந்தா இன்னும் ஸ்க்ரீன்ல இன்னும் சீன்ஸ்லாம் பெட்டரா இருந்திருக்கும். நிறைய சீன் வந்து ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. ரொம்ப பிளைனா சீரியல்ல பாக்குற மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து மேபி மேக்கிங் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவர் கொடுத்த 2 படமும் உண்மையாவே மெமரபிளா இருந்துச்சு. 2 படமும் அந்த ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த படம் வந்தது யாருக்கும் தெரியல. இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா 30-40 பேர் தான் வந்து படம் பார்த்தாங்க. ஏன்னா நான் பாவம் வந்து 40 கோடி வச்ச படம். ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் ரியோ போக வேண்டியது. அவருக்கு வந்து இந்த மாதிரி படம் ஸ்கிப் பண்ணிருக்கலாம். மேபி அடுத்த படம் நல்லா பண்ணுவார் பார்ப்போம். சாங்ஸ் லிமிட்டட் தானே, ஒரு 2 சாங்ஸ் தானே நல்லா இருந்துச்சு. காமெடி ரொம்ப சுமார் தானே. எனக்கு எந்த சீன் மெமரபிளா இல்லை. மேபி இன்டர்வல் ஓகேயா இருந்துச்சு, அவ்வளோதான். அதை தவிர்த்து எனக்கு புதுசாக எதுவும் இல்லை. ரெண்டுமே சுமார் தானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வேர்ல்ட் பில்டிங் போச்சு. செகண்ட் ஹாஃப்ல மொத்தமாக சொதப்பிட்டாங்க. ஃப்ரெண்டோட தான் வந்தேன். வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன். மேபி யாரா பார்க்கணுன்றவங்க ஓடிடியில் பார்க்கலாம். கண்டிப்பா ஓடிடி வாட்ச் பெட்டர். நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. எப்பயும் படம் நல்லா பண்ணிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு. குட். ஆல்ரெடி நிறைய பார்த்திருக்கோம். இது ஓகே. அது மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போரிங் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடியா இருக்கனால ஓகே. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங் தான். அந்த கதை சொல்லும் போதே போரா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஜாலியா இருந்துச்சு. பார்க்கலாம் ஒரு வாட்டி. மற்றபடி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் பார்க்குற அளவுக்கு. காமெடி ஓகே. கிளைமேக்ஸும் நார்மல் மூவி மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பெருசாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் சீன் வரைக்குமே படத்தில் சூப்பராக போச்சு படம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ஏதோ கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த டபுள் ஆக்குபென்சி படம் பார்த்த அந்த ஸ்டோரி லைன் மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் போரிங்காக போன மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிஜமாவே சூப்பராக போச்சு. ரியோராஜோட காமெடி சீன் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில். மாகாபாவும் சரி ரியோராஜும் சரி 2 பேருமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. பெப்சியும் நல்லா நடிச்சிருந்தாங்க படத்தில். ரியோராஜுக்கு தங்கச்சியாக ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. அவங்களுமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க படத்தில். செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா லேக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் சீன் வரைக்கும் சூப்பரா போச்சு படம். ஸ்டோரி வைஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிருக்கலாம். பட் ஆனா ரியோவோட ரியாக்ஷன்ஸும் அவர் கொடுக்குற அந்த கவுண்டர்ஸ் காமெடி எல்லாமே நல்லா வந்திருக்கு படத்துல. மாகாப்பாவோட காமெடியுமே மாகாப்பாக்கு வந்து வேடிக்கைட்ட போட்டு ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. மாகாப்பாவும் நல்லா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு ஜென்ஸ் கிட்ட போட்டு ஒருத்தவங்க வராரு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு படத்துல. ஏலியன் சீன் வச்சு ரொம்பலாம் வரல. ஒரு 2 சீன் வந்திருக்கும் அவ்வளவுதான். மற்றபடி ஏலியன்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ சீன்லாம் காமிக்கல. பட் ஆனால் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏன்னா ஃபன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. கொஞ்சம் ஹாப்பினஸ் அந்த சிரிச்சு பார்க்கலாம் படத்தை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக போச்சு. நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃப் தான் அந்த ஸ்டோரியில் எங்கேயோ கொஞ்சம் மிஸ் ஆகுது. காமெடி சீன்ஸுக்காக பார்க்க சொல்லுவேன். மற்றபடி ஸ்டோரி வைஸ் வந்து ஸ்டோரி அதில் படத்தில் எதுவுமே இல்லை. அந்த ஹீரோயின் வந்து 6 மணிக்கு மேலே பையனாக மாறிடுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி காமெடியாக ஃபன்னாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கொண்டு போயிருக்காங்க படத்தில். கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் நேரம் போரிங்காக தான் போச்சு. கிளைமேக்ஸ் வரும்போது கிளைமேக்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு படத்தில். நல்லா இருந்துச்சுண்ணா படம். சூப்பராக இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. தேட்டரில் எல்லாரும் வந்து பார்க்கலாம். லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்க. என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. லைக் தேட்டர் எல்லாமே ரெஸ்பான்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதான் அது ரொம்ப அதை ரொம்பலாம் ரிவீல் பண்ணல. லைட்டாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லாக அதை ரிவீல் பண்ணிட்டே இல்லை. செகண்ட் ஹாஃப்லேருந்து கான்செப்ட் அப்படியே வேற மாதிரி மாற்றிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் எதுவும் ஃபீல் ஆகலண்ணா. லைட்டாக அப்பப்போ ரொம்ப அது லைக் ட்ரிம் பண்ணிடலாம் அப்படி சொல்ல வரல. பட் கொஞ்சம் லைட்டாக லேக் இருந்துச்சு, அவ்வளோதான். ரொம்ப அது ப்ராப்ளம் இல்லை அது ஒன்றும், அவ்வளோதான். காமெடி சூப்பராக இருந்துச்சுண்ணா. சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஃபுல்லாகவே அவர் தான் படத்தை ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு.
இப்போ உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த படத்தை பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லலாம். என்ன ரீசன் கோசம் பண்றாங்க? என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இந்த வீக்கெண்ட் நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணும், 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கணும். நல்லா இருந்தது. கதையா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. மேக்கிங்காகவும் நல்லா இருந்தது. கதையா நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே ஓகே தான். அப்படிலாம் இல்லை, நல்ல படம் தான், ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஏன் ஒரு தடவை தான் பார்க்கலாம்? வேற என்ன, உங்ககிட்ட காசு நிறைய இருந்தா 2 தடவை 3 தடவை பாருங்க. என்ன கேள்வி இது? ஏன் படம் அவ்வளவு போர் ஆகுதா? ஒரு தடவை பார்க்கலாம்னா காசு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 100-105 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு வரேன்னா ஒரு தடவை பார்ப்பேன். உங்ககிட்ட காசு நிறைய இருக்குன்னா வாரம் படம் வருது, வந்து புக் பண்ணி பாருங்க. கான்செப்ட் புதுசா இருக்கு, பட் காமெடி நல்லா இருக்கு. ரியோ நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்லோவா போகும், செகண்ட் ஹாஃப்ல பிக்கப் ஆயிரும். எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கு. காமெடி தான் படமே, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாங்ஸ் ஆவரேஜா இருக்கு. படம் சாங்ஸை விட படத்தோட கான்செப்ட் தான் நல்லா இருக்கு. ஆமா, புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. மூவி நல்லா இருந்தது. ராமன் இல்லா மூவி சூப்பராக இருந்தது. ரியோ ராஜா ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஹீரோயின் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஒரு இந்த மாக்காப்பா ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஒரு இது மூவி ஃபுல்லாக ஃபன்னாகவே இருந்தது, சூப்பர். காமெடி அவ்வளோவா இல்லை, ஆனால் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். இந்த ஏலியன் வர மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க, சூப்பராக இருந்தது. அது எப்படி வெளில சொல்லுன்னு தெரியல, நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான், செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. அது தெரில, அவங்க பிஸியாக இருப்பாங்க, அப்புறம் கால் பண்ணி சொல்லுவேன். கிளைமேக்ஸ்லாம் சூப்பர். படம் உண்மையுமே நல்லா இருக்கு, அதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸ்டோரி சொல்லிட்டா நல்லா இருக்காது ரிவ்யூ பார்க்கறதுக்கு, அதனால உண்மையுமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். காமெடி, மியூசிக் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபிளாபே இல்லை படம், உண்மையாலுமே சூப்பர் ப்ரோ. ஜோல பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் அதை விட ஓகே, ஒத்ததான், நல்லா தான் இருக்கு. ஆனால் ஜோக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க, இது வேற ஸ்டோரி, அது வேற ஸ்டோரி. ரொம்ப அட்ராக்டிவான படம், ஃபேமிலியாக பார்க்கலாம், எங்கேயுமே ஃப்ளாப் ஆகலை. இன்னொன்று அது காமெடி, அந்த கேரக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. ஸ்டோரி புதுசாக இருக்குது. உண்மையாலுமே ஏலியன் படம் நிறையா வந்திருக்கு, ஆனால் இந்த மாதிரி கிடையாது. ரொம்ப நமக்கே சஸ்பென்ஸாக இருந்தது. உண்மையிலுமே சூப்பராக இருக்குது, அதை பாருங்கள். என்ன ப்ரோ? இல்லை அப்படி அது இது வந்து ஆக்ஷன் படம் இல்லை, இது ஒரு மாதிரி ஃபேமிலி படங்கிறதுனால ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு மாதிரி நல்லா தான் போகுது, எங்கேயுமே ஃப்ளாப் ஆகலை படம். லாக் இருக்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. உண்மையாலுமே அவங்க சஸ்பென்ஸ்னு கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல படம். அப்பெல்லாம் கிடையாதுயா, படம் ரொம்ப அருமையா இருக்கு. ராமலீலா படத்தை வந்துடுறேன். என் பேரு ராமு தான், என் பேருக்கு ஏற்ற மாதிரி படம் கொஞ்சம் அருமையா போச்சு ப்ரோ. ஒவ்வொருத்தரும் ஒரு லாக். எனக்கு வந்து நல்லா தான் போச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாப்ல செகண்ட் ஹாப் எல்லாமே என்கே தான் போச்சு. காமெடியில இருந்து எல்லாமே சூப்பரா தான் போச்சு. எனக்கு பிடிச்சி ஒவ்வொருத்தரும் ஒரு விமர்சனம் ப்ரோ. என்னோட விமர்சனம் பார்த்து நல்லா தான் போச்சு ப்ரோ. இது கற்பனைக்கு அப்பாற்பட்டு தான் நடைமுறை சாத்தியில் வருது. இந்த படத்தை பொழுதுபோப்பாங்க, குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்க முடியாது படத்தை ப்ரோ. இது ஒரு வித்தியாசமான ஜேர்னி. நம்ம 6 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 6 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால அந்த பொண்ணு மாலைக்கணி நோயா இல்ல விபச்சியா நினைச்சிருப்பாரு. ஆனா பார்த்து இப்படிப்பட்ட ஆச்சரியம் கூட ஒரு இன்பாடி ஆயிடுச்சு ப்ரோ. எல்லாமே சூப்பர் தான் போச்சு ப்ரோ. சாங்ஸ் கிளைமேக்ஸே ஒரு மேரேஜ் சாங்ல இருக்கும், அப்புறம் லவ் சாங் 2 இருக்கும் ப்ரோ. அருமையா இருக்கும். மாக்காப்பால இருந்து முஜிகாந்தி எல்லாமே சூப்பர் தான். அதோட தாண்டி பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தீபாவளி வச்சுக்கிறாங்க, ரொம்ப அருமையா இருக்கு. கிளைமேக்ஸ் ஓகே தான்.
படத்தை படத்தான் பார்ப்பேன் தவிர குடும்பத்துக்கு நடக்காது இந்த படம்.